இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு கொஞ்சமாவது புரியுதா இல்லையா? உங்க ரெண்டு பேரையும் இந்த மாதிரி பார்த்தா லக்ஷ்மி என்ன நினைப்பான்னு கொஞ்சமாவது யோசிச்சீங்களா இல்லையா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் லக்ஷ்மியும் நீரஜும் உங்களை தேடி வந்தாங்க தெரியுமா? லக்ஷ்மி கண்ல பட்டா இந்த சூழ்நிலை எவ்வளவு மோசமாகும்னு தெரியாதா? உங்களை பார்த்து எவ்வளவு கேவலமா நினைப்பா? அது இல்ல மாம், என்ன நடந்துச்சுன்னா மித்ரா ப்ளீஸ் எங்க பாரு மித்ரா, இது ஊர் ரூம் மட்டும் கிடையாது. இப்ப இங்க லக்ஷ்மியும் இருக்கா. இது உங்க ரெண்டு பேரோட ரூம். நீயும் மனுஷாவும் காதலிப்பீங்களோ இல்ல சண்டை போடுவீங்களோ இல்ல என்ன வேணாலும் பண்ணுங்க, அத பத்தி கவலை இல்ல. அதெல்லாத்தையும் வேற எங்கேயாவது போய் வச்சுக்கோங்க. ஆனா அதெல்லாம் நீ இந்த ரூம்ல பண்ணக்கூடாது மித்ரா. இந்த ரூம்ல நீ இந்த மாதிரி விஷயங்கள்ல பண்ணவே கூடாது. எதுக்கு சொல்றேன்னா, இது லக்ஷ்மி மித்ராவோட ரூம். இது அவங்க ரெண்டு பேரோடது. செய்யற காரியத்துல கொஞ்சம் டீசென்சி இருக்கணும். டிகிரேட் மனுஷங்க மாதிரி பிஹேவ் பண்ணாதீங்க. எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ். ஆமா, மித்ரா எங்க தான் போனாரு? அம்மா லக்ஷ்மி, மித்ராவை எங்கேயாவது பாத்தியா? இல்ல மாமா, நானும் ரொம்ப நேரமா அவரை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். வெங்கட் சார். மனிஷா, அவரை எங்கேயுமே காணோம். நீ அவரை எங்கேயாவது பாத்தியா? மனிஷா, நீ எங்க போயிட்ட? ஒன்னும் இல்ல நீரஜ், வாஷ்ரூம் போயிட்டு வந்தேன். ஹலோ சேகர், சொல்லு. யா எப்படி கூட பண்ணுவானா? மனிஷா, வாட் ஹேப்பன்? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஆர் யூ ஓகே? ஐ அம் நாட் ஓகே ஆண்டி. என்னாச்சு? மித்ரா ரொம்பவே மாறி போயிட்டா ஆண்டி. மித்ரா எப்படி மாறுவா? தெரியல. மனிஷா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கால். ஜஸ்ட் கிவ் மீ 2 minutes. மனிஷா, உன்னதான் கேக்குறேன், என்ன ஆச்சு? என்கிட்ட சொல்ல மாட்டியா? உன் மனசுல ரொம்ப பெரிய பாரம் இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கு என்ன காரணம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? காரணம் வேற யாரும் இல்ல லக்ஷ்மி, நீதான். என்னோட கவலைக்கு, என்னோட பாரத்துக்கு, என்னோட கோபத்துக்கு, என்னோட வெறுப்புக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீதான் லக்ஷ்மி. நானா? உன் கவலைக்கு நான் எப்படி காரணமாவ மனிஷா? நான் ஆசைப்பட்டவன நீதான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட. எனக்கு புருஷனாக வேண்டியவன் கையால நீ உனக்கு தாலி கட்டிக்கிட்ட.
பண்ணதுக்கு அப்புறமும் எனக்கு கவலையா இருக்காதா? நீ என்ன பேசுற மனிஷா? நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. உனக்கு புரியாத பாஷையில எல்லாம் நான் ஒண்ணு சொல்லல. உனக்கு ஒண்ணும் தெரியாத அளவுக்கு நீ ஒண்ணு சின்ன குழந்தையும் இல்ல. அவரை நீ விரும்புறன்னு சொல்ற? நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே? உங்களுக்குள்ள இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் தானே? இல்ல, ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் இல்ல. எங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இருந்தது காதல். மனிஷா எல்லாத்தையும் சொல்லிடுவா போல இருக்கே. லக்ஷ்மிக்கு மனிஷா மித்ராவை பத்தி தெரிஞ்சா கதை முடிஞ்சது. எல்லாம் தலைகீழா மாறிடும். இன்னொரு பெரிய புயல் உருவாகிடும். ச்சே, இந்த மனிஷா என்ன அறிவில்லாம இப்படி பண்ணிட்டு இருக்கா? மித்ரா மனசுல இருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா அழியறேன்னு அர்த்தம். அவனோட வாழ்க்கையில நான் இனிமே இருக்க மாட்டேன்னு அவன் எனக்கு இன்டைரக்டா சொல்ற மாதிரி தானே அர்த்தம். மித்ரா என்ன விட்டு பிரிஞ்சிருவான்ற யோசனை எனக்கு வந்தாலே என்னால அதை தாங்கிக்க முடியல ஆண்டி. அப்படி இருக்கும் போது என்ன ஓரம் கட்டி வச்சுட்டு அந்த இடத்தை லக்ஷ்மிக்கு கொடுக்கறான்னு தெரிஞ்சு என்னால எப்படி தாங்கிக்க முடியும் ஆண்டி? அதுக்காக இப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் கண்டபடி உளறுவியா? இந்த வீட்ல தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்க நினைக்கிறியா? வேற என்னதான் பண்றது ஆண்டி? பண்ணணும். நீ பண்ண வேண்டிய வேலை இன்னும் நிறைய இருக்கு. உனக்கு மித்ரா வேணுமா வேண்டாமா? வேணும் ஆண்டி. மித்ரா இல்லாம என்னால உயிரோட இருக்க முடியாது. வேணும்னு நினைச்சா மித்ராவுக்காக நீ போராடி ஆகணும். லக்ஷ்மியை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் நீ போராடணும். அதை விட்டுட்டு இப்படி பயந்தாங்குழி மாதிரி நடந்துக்காத. இப்படி கண்ணீர் சிந்தி அழாம இரு. இங்க பாரு, நீங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறீங்க. அந்த காதலை அடையிற உரிமை உனக்கு இருக்கு. மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிற உரிமையும் உனக்கு இருக்கு. அந்த உரிமைக்காக நீ ஆசைப்பட்டாகணும். அதுக்காக மித்ரா வாழ்க்கையில இருந்து அந்த லக்ஷ்மிய ஓரம் கட்டணும். தைரியமா இரு. மித்ராவை உன் பக்கம் இழுக்கிறதுக்கு நீ என்ன பண்ணணுமோ அதை நீதான் நல்லா யோசிக்கணும். புரிஞ்சுதா? சின்னத்தா